ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சனிக்கிழமைகளில் சனி பகவானை சந்தோஷப்படுத்த மக்கள் அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். அரச மரத்தில் பல கடவுள்கள் வாசம் செய்வதாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் அரச மரத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. மரத்தின் வேரில் விஷ்ணுவும், தண்டு பகுதியில் சிவனும், மேல் பகுதியில் பிரம்மாவும் இருப்பதாக கூறப்படுகிறது. சனிக்கிழமைகளில் அரச மரத்தடியில் விளக்கேற்றினால் சனி பகவானின் கேடு பலன்களான 7.5 சனி மற்றும் கண்ட சனி தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். ஆனால் அரச மரத்தடியில் விளக்கு ஏற்ற சில விதிமுறைகள் உள்ளன. அவற்றை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் அரச மரத்தடியில் விளக்கேற்றலாம். இது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. ஆனால் இரவு 9 மணிக்கு மேல் விளக்கு ஏற்ற வேண்டாம். அப்படி ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்காமல் போகலாம். நல்ல சக்தியை பெற மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் விளக்கு ஏற்றுவது சிறந்தது. விளக்கு ஏற்றியதும் உடனே அங்கிருந்து போகக்கூடாது. விளக்கு ஏற்றிவிட்டு வேலை முடிந்தது என்று நினைக்க வேண்டாம். அவசரமாக விளக்கை ஏற்றிவிட்டு போகக்கூடாது. அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றிய பிறகு சனி சாலிசா பாடலை படிக்க வேண்டும். சனிக்கிழமை மாலை அரச மரத்தடியில் வாசனை திரவியங்கள் கலந்த எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றக்கூடாது. உதாரணமாக தேங்காய் எண்ணெய் போன்றவற்றை தவிர்க்கவும். சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவதுதான் சிறந்தது. இதனால் நவக்கிரகங்களின் தோஷங்கள் நீங்கும். சனி அன்று அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நவக்கிரகங்களின் சாந்தியை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம். அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றிய பிறகு மரத்தை சுற்றி வர வேண்டும். விளக்கு ஏற்றியதும் கைகளை கூப்பி சனி பகவானையும் அரச மரத்தில் இருக்கும் மற்ற கடவுளையும் வணங்க வேண்டும். பிறகு மரத்தை சுற்றி பிரதட்சணம் செய்ய வேண்டும். அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றும் போது சிலர் தீபத்தில் நாணயங்களை போடுவார்கள். இப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இதனால் இது தவறான கருத்து. தீபத்தில் நாணயங்களை போடக்கூடாது. அதற்கு பதிலாக கோவிலுக்கு பணம் தானம் செய்யலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய